தாயத்து கட்டுறது நம்ம தாயத்து, அது குஃப்ரா, அது ஷிர்கா. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம ஆஸ்பத்திரி போனால் சிறுக்கு தானே காரணம், அங்கே போய் மாத்திரை சாப்பிட்றோமா இல்லையா? நோயை தீர்க்கிறது யாரு? இதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன். நான் நோயாளி ஆனால் அல்லாஹ் எனக்கு குணத்தை அளிப்பான், நிவாரணத்தை அளிப்பான். இது குர்ஆன் ஆயத்து. அப்போ நோயை தீர்க்கிறது யாரு? அல்லாஹ். அப்போ யார்கிட்ட போகணும்? அல்லாஹ் ஹாஸ்பிட்டல்ல போகணும், வேற ஆஸ்பத்திரியிலும் போடாது. ஏன்? நோயை தீர்க்கிறது யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ்க்கு ஆஸ்பத்திரி எங்க இருக்கான்னு பார்க்கணும், வஹாபி ஆபீஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். அங்க காணுது அல்லாஹ் ஆஸ்பத்திரி. அல்லாஹ் தஆலா காரணங்களை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, நமக்கு அறிவில்லை, ஆலிம்கிட்ட போறோம். நமக்கு தண்ணி இல்ல, பைப்பிட்ட போறோம். நமக்கு சாப்பாடு இல்ல, உம்மாட்ட கேட்கிறோம். நமக்கு என்னது சாதனை வாங்கணும், கடையில போறோம். இதெல்லாம் சபபுகள், காரணங்கள். அல்லாஹ் தஆலா காரணத்தை வெளிப்படையாக வைத்திருக்கிறான், மறைமுகமாக வைத்திருக்கிறான். மாத்திரை சாப்பிடுவது என்பது வெளிப்படையான காரணம். எந்த மனிதனாவது நோயை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மாத்திரைக்கு சுயமாக இருக்கிறது என்று நம்பவே கூடாது. அப்படி நம்ப கூடாது. அதே மாதிரி தான் நோயை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த தாயத்துக்கு சுயமாக உண்டு என்று நம்ப கூடாது. யார் நம்ப மாட்டாங்க. அப்ப இவரு நோய் வந்தால் மாத்திரை சாப்பிடுவாரு, அது சுன்னத்து. நோய் வந்தால் தாயத்து கட்டுவது ஷிர்க். இந்த வித்தியாசத்தை சகோதரே உங்களுக்கு யார் சொல்லி தந்தா? அல்லாஹ் சொன்னானா, நோய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போங்கள், ஓதி பார்க்காதீர்கள். ஆயத்தை கொண்டு வாருங்க. தலைவலி வந்தால் கால்பால் மட்டும் சாப்பிடுங்கள், அரைப்பால் சாப்பிடாதீர்கள். அல்லாஹ் சொன்னானா. நோய் தலைவலி வந்தால் குரோசின் தின்னுங்கள், எங்க ஓதி பார்க்காதீங்க. அப்படி ஆயத்தை கொண்டு வா, நாங்க நம்புறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனை அகநோய்க்கும் ஷிஃபாவாகவும் புறநோய்க்கும் ஷிஃபாவாக்கி இருக்கிறான். பாருங்கள், ஒரு ஹதீஸ், அபூ தாவூத் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் அபூ தாவூத் அவர்களும் இமாம் துர்மிதி அவர்களும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். என்ன ஹதீஸ் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன இதா ஃபஸிஅ அஹதுக்கும் ஃபின் நௌமி. இவங்க சொல்லுவாங்க, நாங்க ஹதீஸை பின்பற்றுறோம், ஹதீஸை பின்பற்றுவாங்க, இது மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹதீஸ் முன்ன போகும், இவங்க பின்னாடி போவாங்க. அதான் பின்பற்றுது. அல்லாம ஹதீஸை ஏற்றுக்கொள்வதல்ல. ஹதீஸை என்ன செய்யுங்க, பற்றி அணைத்துக் கொள்ளுங்கள், பற்றி அணைச்சு வைப்பாங்க, தொடர்ந்து பார்க்க மாட்டாங்க. இது அவங்க பற்றி அணைப்பு. அதல்ல சகோதரரை பின்பற்றுவது. அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொன்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக கொண்டு வர வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய சப்தத்தை கேட்கிற சுன்னத் ஜமாஅத்திற்கு மாற்றமான சகோதரர்கள் இருந்தால் நீங்கள் சிந்தியுங்கள். நம்முடைய தலைவர்கள் நம்மளை குழப்பி விட்டார்களே என்று இப்பொழுது அவங்களுக்கு புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் ஹதீஸ் பாருங்க, இதா ஃபஸிஅ அஹதுக்கும் ஃபின் நௌமி, உறக்கத்தில் திடீரென்று பயந்து எழும்பினால் என்ன சொல்லட்டும்? அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ அன் யஹ்துரூன். இப்படி சொன்னா அவனுக்கு ஒரு குழப்பம் வராது. இது ஹதீஸ். இந்த ஹதீஸ சஹாபிகள் எப்படி வாங்கினாங்க தெரியுமா? அடுத்து வருது, வகான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா முத்தபிஉஸ் சுன்னah. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை 100க்கு 100 பின்பற்றிய சஹாபி என்கிற சிறப்பு பெயருக்கு சொந்தமான அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க யுஅல்லிமுஹா மன் பலக மின் வலதிஹி, தங்களுடைய குழந்தைகளில் நின்றும் பருவ வயதை அடைந்த நபர்களுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க காணால படிப்பாங்க, உறக்கத்தில் பயம் ஏற்பட்ட ஓதுவாங்க. ஒமல்லம் யபுலுகு மின்ஹும், பருவ வயதை அடையாத ஓத முடியாத சின்ன குழந்தைகள் கதபஹா ஃபீ சக்கின், ஒரு தோல்ல எழுதி சும்மா அல்லகஹா ஃபீ உனுகிஹி, கழுத்திலே தொங்க விடுவார்கள். இதுதானே தாயத்து சகோதரர்களே. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜின் போது சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், சஹாபிகளே நீங்கள் இங்கு ஒன்று சேர்ந்து இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்துடைய எண் திசைகளிலும் இஸ்லாமுடைய ஒளியை பெறாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டும் என்பதாக சஹாபிகளை உத்தரவாதப்படுத்தினார்கள். மூட பழக்கத்தை நடைமுறையாக கொண்ட சஹாபிகளையா இஸ்லாம் சொல்ல ஒப்படைத்தார்கள் ரசூலுல்லாஹ்.
இப்ப என்ன வருது? ரசூலுல்லாஹ்வுக்கு ஆளை பார்த்து விட தெரியல, மூட பழக்கத்தை சொல்லக்கூடிய சஹாபிகளை தான் இஸ்லாத்தை பரப்ப சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்படி அல்லவா வருது. சஹாபிகள் ஒவ்வொரு செயலையும் ரசூலுல்லாஹ்வுடைய செயலை தங்களாக ஆக்கி கொண்டார்கள். எந்த விஷயத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, நடைமுறையை பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் எதை சாப்பிட்டார்களோ அதை சாப்பிட்டார்கள். சாப்பாடு விஷயத்தில் கூட சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றினார்கள். அப்படிப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள் ஒரு இதை எழுதி கழுத்துல தொங்க விடுவார்கள். பாரு, இதான் தாயத்து. அப்ப என்ன நம்பிக்கை நம்பணும்? இந்த தாயத்திற்கு சொந்தமாக ஷிஃபா ஆக்கக்கூடிய சக்தி கிடையாது. அல்லாஹு தஆலா தான் அதற்கு சக்தி கொடுக்கிறான். இதே போன்று நாம் சாப்பிடுகின்ற மாத்திரைகளுக்கு, நாம் போடுகின்ற இன்ஜெக்ஷன்களுக்கு சொந்தமாக நோயை நீக்கக்கூடிய சக்தி கிடையாது. அதே போன்றுதான் அப்பொழுது வெளிப்படையான நோய்க்கு வெளிப்படையான காரணங்களை தேடலாம் என்று சொன்னால், மறைமுகமான நோய்க்கு ஆன்மீகமான காரணங்களையும் தேடலாம் என்பதுதான் இஸ்லாமுடைய வழிமுறை. ஆயிரம் ஆதாரங்களை அடுக்க முடியும். எந்த இமாமாவது, எந்த ஆலிமாவது, எந்த சஹாபியாவது, எந்த தாபிஈயாவது மந்திரித்து ஓதக்கூடாது என்று சொன்னதாக ஹதீஸை காட்டுங்கள். அவர் சொல்றார், அன்னைக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் மந்திரிப்பதை கடுமையாக விமர்சித்தார்கள். சொல்றாங்க, எவ்வளவு அப்பட்டமான பொய்! ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் பொய்யை வடிகட்டி சொல்கிறார்கள். அப்பட்டமான பொய்யை எந்தவித கூச்சமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்கிறார்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதா, என் மீது மனப்பூர்வமாக எவன் பொய்யை சொன்னானோ ஃபல் யதபவ்வ மக்அதஹு மினன் நார், நரகத்தில் அவனுடைய சீட்டை இன்னைக்கே ரிசர்வேஷன் செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரிசர்வேஷன் பண்ணியாச்சு, அங்க போயிடலாம், போனா அழகா சீட்டு கிடைக்கும். எழுதிருக்கீங்க வஹாபி. மன் கதப அலைய முத்தஅம்மிதா, என் மீது மனப்பூர்வமாக எவனாவது பொய் சொன்னால் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், நரகத்தில் அவருடைய சீட்டை இன்றே தயார் செய்து கொள்ளட்டும் என்பதாக சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி அவர்கள் மந்திரிப்பதை கடுமையாக விமர்சித்தார்களாம். எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்! ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் மந்திரித்த ஏராளம் ஆதாரங்கள் உண்டு. அந்த ரசூலுல்லாஹை பின்பற்றிய சஹாபிகளுடைய வாழ்க்கையில் மந்திரித்த ஏராளம் ஆதாரங்கள் உண்டு. ஏன் இவங்க பின்பற்றக்கூடிய இப்னு தைமிய்யா தாங்க உலகத்தில் இப்படிப்பட்ட கொள்கையை முதலாக அறிமுகப்படுத்தியவர். அந்த இப்னு தைமிய்யா கூட மந்திரிப்பதை பற்றி எந்த வார்த்தையும் சொல்லல, கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இப்னு தைமிய்யாவுக்கு என்ன வேலை தெரியுமா? சைத்தானை விரட்டு வேலை. யாருடா உடம்புல சைத்தான் வந்துட்டா விரட்டுற வேலை யாருக்கு வேலை? இப்னு தைமிய்யாவுடைய வேலை. அப்படிப்பட்ட உங்களுடைய தலைவரே மந்திரிப்பதை பற்றி ஒன்னும் சொல்லலையே, தொண்டர்கள் யாங்க சத்தம் போடுறீங்க?